அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கு பதிலளித்திருக்கிறது ஈரானுடைய அரசாங்கம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 14 அம்ச நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு அறிக்கையை ஈரானுக்கு பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. இது இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிரான இஸ்ரேலிய யூதர்களுடைய மனோநிலை மாற்றம் என்பதும் அந்த நாட்டிலே அவருடைய எதிர்கால அரசியலை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இன்றைக்கு கத்தருடைய கடற்பரப்பில் ஒரு சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கின் சூடு தணியாமல் மீண்டும் மீண்டும் மத்திய கிழக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய 40 நாள் தாக்குதல்களுக்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் இருதரப்பும் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், யுத்த நிறுத்தம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கான முனைப்புகளும் நடைபெறாமல் இல்லை. இப்படியான ஒரு சூழலில் தான் காசா மீது தொடர்ந்து யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் காசாவினுடைய பாதுகாப்பு துறையின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய போலீஸ் பிரிவினுடைய ஒரு வாகனத்தை நோக்கி நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் 3 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல்களில் லெப்டினன்ட் கர்னல் விசாம் அப்துல் ஹாதி அவர்களும் அவரோடு பயணித்த மேலும் 2 அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவங்க உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள் இஸ்ரேலோடு சண்டையிடுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்களை நோக்கி இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகிறது. உணவுகள் இல்லை, மருந்துகள் இல்லை. அவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய அப்பாவிகள் என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரம் 2 நாட்களுக்கு முன்பதாக காசாவில் 2 ஆண்டுகால யுத்தத்திற்கு பிறகு காசாவில் ஒரு மரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளும் 2 நாட்களாக வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக கால்களை இழந்தவர்கள், ஒரு காலை மாத்திரம் இழந்தவர்கள் என்று பல சகோதரர்களும் இந்த மரத்தான் ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். பிரித்து நடத்தப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம் இது. 2000க்கு மேற்பட்டவர்கள் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் அங்கிருக்கக்கூடிய சில சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நடத்துகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் 2 ஆண்டு காலம் ஒரு அழுத்தமான யுத்தத்திற்குள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் அவங்களை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக இப்படியான மகிழ்ச்சிகரமான வேலைகளை எல்லாம் அவங்க செய்யறத நம்ம பார்க்க முடியும். அல்லாஹு தாலா அவர்கள் மீண்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகைகளிலும் முன்வைக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கு பதிலளித்திருக்கிறது ஈரானுடைய அரசாங்கம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 14 அம்ச நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு அறிக்கையை ஈரானுக்கு பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. அதற்கு இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அந்த பதிலை கொடுத்து பாகிஸ்தானுடைய தூதுவராலயம் வழியாக அமெரிக்காவுக்கு அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அது தொடர்பான எந்த விதமான பதில்களையும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஈரானுடைய பதில் ரொம்ப சாதகமாக இருக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்கள்ல ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது 12 ஆண்டுகளுக்கு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். 12 to 15 ஆண்டுகளுக்கு முழுமையாகவே 0% இறக்கிறனும், செறிவூட்டவே கூடாது என்கிற நிபந்தனை அதிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 60% அளவுக்கு ஈரான் செறிவூட்டி வைத்திருக்கக்கூடிய 450
180 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு 9-10 அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க முடியும் என்கிற செய்திகளும் வெளிவருகிற நேரத்தில் அதை தரணும் என்று சொல்லியும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதற்கு பதிலாக ஈரான் படிப்படியாக தடைகளை நீக்கும், முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்களை மீண்டும் பில்லியன் கணக்கான சொத்துக்களை ஈரானுக்கு கொடுக்கும், ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான தன்னுடைய முற்றுகையை அமெரிக்கா நீக்கும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்குத்தான் இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. என்ன விதமான பதில்களை ஈரானியர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த செய்திகள் இன்னும் வெளியாகவில்லை. அது வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் இது இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிரான இஸ்ரேலிய யூதர்களுடைய மனோநிலை மாற்றம் என்பதும் அந்த நாட்டிலே அவருடைய எதிர்கால அரசியலை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. தொடர்ந்து காசாவுக்கு பிறகு லெபனானுக்கு பிறகு ஈரான் என்று எல்லா நாடுகளிலும் அப்பாவிகளை நோக்கி தாக்குதல்களை நடத்துகிற அநியாயத்தை செய்கிற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு அதிகாலையிலேயே குவைத்தை நோக்கி சில ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குவைத்தினுடைய சில பகுதிகள் மேல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த ட்ரோன் தாக்குதல்களை குவைத்தினுடைய போர்சஸ் முறையடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு குவைத் கண்டனம் தெரிவித்திருந்த அதே நேரம் உடனடியாக யுஏஇயும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோன்களை நாங்கள் வழிமறித்து இருக்கிறோம், எங்கள் மீது 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படவில்லை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு யுஏஇயும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் யுஏஇயோ குவைத்தோ இந்த தாக்குதல்களை நடத்தியது யார் என்று சொல்லல. அதே நேரம் ஈரானும் எந்த இடத்துல நாங்க நடத்தினோம்னு சொல்லல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டா, ஈரானுடைய பெயரை சொல்லி இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பாரிய ஒரு கேள்விக்குரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதையும் பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஒரு யுத்தத்தில் எப்படியாவது அரபு நாடுகளையும் ஈரானையும் மோத விட வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. ஆனால் அரபு நாடுகள் சுதாகரிச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக சவுதியினுடைய அண்ட கண்ட்ரோலில் சுதாகரிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒபெக் கூட்டமைப்பில் இருந்தும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இருந்தும் யுஏஇ வெளியேறிடுச்சு. யுஏஇ மொத்தமாக இஸ்ரேல் அமெரிக்க சார்பு நிலையை எடுத்துட்டாங்க. இந்த சூழலில் தான் மீண்டும் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேலே நடத்திவிட்டு அரபு நாடுகளை குறிப்பாக யுஏஇ குவைத் என்ற ஒரு செயினுக்குள்ள கொஞ்சம் பேரை கொண்டு வந்து ஈரானோடு மோத விடுகிற ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது என்றும், இந்த திட்டத்திற்கு யுஏஇ மாட்டிக்கொண்டு விட்டது என்று சொன்னால் யுஏஇ நேரடியாக ஈரானோடு சண்டை பிடிக்க ஈரான் யுஏஇ மீது பாரிய தாக்குதல்களை நடத்தும். எனவே இந்த நேரத்தில் நமக்கு மத்தியில் எதிரியை விட ஒரு துரோகி நின்றுகிட்டு இந்த வேலைகளை பார்க்கிறான். எனவே அதனை அரபு நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு கத்தருடைய கடற்பரப்பில் ஒரு சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறது. கப்பலில் தீப்பிழம்புகள் எழும்பிய நேரத்திலும் அந்த தீயெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது. அணைக்கப்பட்டு அபுதாபியில் இருந்து வந்து கொண்டிருந்த கப்பல் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யாருக்கும் எந்த காயமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. ஆனால் கத்தருடைய கடற்பரப்பில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலுக்கு மத்தியில் ஈரானுடைய கார்க் என்கிற ஒரு தீவு இருக்குது. ஹொர்முஸ் ஜலசந்தியில் மிக முக்கியமான ஒரு தீவு. அந்த தீவில் இருந்து எண்ணெய் கசிவு வெளியேறி கொண்டிருக்கிறது கடற்பரப்பிலே என்கிற சேட்டலைட் இமேஜ்களை ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தது. அது ஒரு பரபரப்பாக ஒரு சூழலியல் கவலைகளை உண்டாக்கி இருக்கிறது சர்வதேச மட்டத்தில். ஏன்னா கடல்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. பெரிய அளவில் எண்ணெய் கசிவு கார்க் தீவில் இருக்குது என்றுதான் ராய்ட்டர் முகமை செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையில் கடந்த வாரமே இது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது எண்ணெய் படலம் கிடையாது, கார்க் தீவுகளில் எந்த விதமான எண்ணெய் கசிவுகளும் இல்லை, அங்கு தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தாலும் அந்த தாக்குதல்கள் காரணமாக எண்ணெய் கசிவுகள் ஏற்படவில்லை, அதுவெல்லாம் நாங்கள் ரொம்ப
பாதுகாப்பாக பேணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவங்க வெளியில வராம இருக்கிறாரு, பாதுகாப்பான இடத்தில் அவர் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய நம்முடைய வீடியோவிலே சொல்லியிருந்தோம், அவருடைய தகப்பனார் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற போது அந்த தாக்குதலில் முஜ்தபா ஹாமனியும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய முதுகு எலும்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருந்தது, முட்டுக்காலில் காயங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்போ குணமாயிட்டார் என்றதுக்கு பிறகு முதல் தடவையாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியானை சந்திச்சு 2.5 மணி நேரம் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன பேசப்பட்டது என்கிற செய்திகள் வெளியாகல. ஆனால் இந்த தடவை 2வது தடவையாக தற்போது ஈரானுடைய இராணுவ தளபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ஆயத்துல்லா முஜ்தபா ஹாமனி. இந்த சந்திப்பில் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் முஜ்தபா ஹாமனி இராணுவ தளபதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை என்னன்னு கேட்டால், எதிரியை மிக வலிமையாக நாம் எதிர்கொள்ள வேண்டும், எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கு தயாராக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய மோதல்கள் ஏற்பட்டால், அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு புதிய சண்டை ஒன்று ஏற்பட்டால் அதனை தொடர்வதற்கு புதிய புதிய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்க என்று சொல்லி ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி தனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இராணுவ தளபதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். 2வது நபராக இராணுவ தளபதியை தான் ஆயத்துல்லா முஜ்தபா ஹாமனி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். மற்றபடி அவரே தலைவராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து முஜ்தபா ஹாமனி அவர்கள் வெளியே வரல. வெளியே வந்த மாதிரி புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ எதுவுமே வெளியாகல. ஈவன் ஆடியோ செய்து கூட அவர் வெளியிடலை. எழுத்துல தான் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பாதுகாப்பு கருதி வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஏற்கனவே IRGC ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவினர் ஹொர்முஸ் ஜலசந்தியாக பயணிக்கிற கப்பல்களுக்கு என்று ஒரு வழித்தடத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா போக முடியும், ஆனா எங்க கிட்ட கேட்காம நீங்க போக கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த ரூடை பயன்படுத்தி தான் எல்லா கப்பல்களும் போக வேண்டும் என்று சொன்னாலும் அமெரிக்கா சொல்லுகிற விதமாகத்தான் பல கப்பல்கள் பயணங்களை தொடர ஆரம்பிச்சதுனால தான் அந்த கப்பல்கள் மேல ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இந்த நிலையில இன்றைக்கு முதல் தடவையாக பனாமா கொடியுடன் கூடிய ஒரு சரக்கு கப்பல் குறித்த பாதையை பயன்படுத்தி IRGC சொல்லுகிற வழித்தடத்தை பயன்படுத்தி தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிரேசிலுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய கப்பலாக இந்த கப்பல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ராசல் ஹைர் துறைமுகத்தில் இருந்துதான் இந்த கப்பல் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. எனவே ஈரான் சொல்லுகிற பயண பாதையில் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்தை பயன்படுத்தி சனிக்கிழமைக்கு பிறகு பயணத்தை தொடர்ந்த 2வது கப்பலாக இந்த கப்பல் தான் அறியப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது ஈரான் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இன்னும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க சொல்ற ரூட்ல எங்க பேச்சை கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு போகாம ஈரானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கப்பல்கள் பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இதுவும் ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு வெற்றியாக நாம் பார்க்க முடியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் உங்களுக்கு தேவையான உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகளும் ஓய்ந்து மத்திய கிழக்கும் முழு பூ உலகம் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.